ஹலோ ஹாய் தமிழ் உறவுகளே, உங்கள் நசீர் விஜய் யூடியூப் சேனல். எல்லா மக்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டி நம்புகிறேன். பனையூரிலிருந்து பரபரக்கும் அரசியல் களம். தவிக தலைவர் விஜய் அவர்கள் ஜனவரி முதல் மக்கள் பணியில் மக்களை சந்திக்கிறார். நடைபயணங்கள், பல கட்சிகள் பணிகளை தொடங்க இருக்கிறார். பனையூரிலிருந்து பறக்கிறது அரசியல் திட்டங்கள். சமூக வலைதளங்களிலே விஜயை பற்றி பனையூர் பண்ணையார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை நிதானமாக நடத்தி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் கழுகு என்பது மிக கவனமாக தட்டி தூக்கும் இறைகளை, அதேபோல் விஜய் அவர்களும் தன்னுடைய அரசியல் பயணத்தை நிதானமாக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார். ஜனவரி முதல் அவருடைய அரசியல் பயணம் சூடுபிடிக்கும். பனையூரிலிருந்தே பல கட்சிகளை பதறவிடும் விஜய் அவர்கள் மக்களுக்காக நிறைய திட்டங்களை சரியான முறையிலே தீட்டிக் கொண்டிருக்கிறார். வரும் 2026 நமது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர்வதாக உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள், கண்டிப்பாக நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும். இந்த தமிழ்நாட்டின் அரசியல் களம் வேறு விதமாக இருக்க வேண்டும். மக்கள் நலமுடன் வாழ வேண்டும். போதும் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி அமைத்தது, நம் நாசமாக போனது. இப்பொழுது பொங்கல் ஆரம்பமாக வர இருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு அரசு, நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ வெள்ளக்கட்டி, 1 துண்டு கரும்பு என்று அறிவிப்புகளை அறிவித்து கொண்டிருக்கிறார். மக்கள் சற்று சிந்தியுங்கள். 1 கிலோ அரிசி வாங்கி பொங்கல் வைக்க முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். இந்த ஆட்சியாளர்கள் இந்த தமிழக மக்களை எவ்வாறாக பயன்படுத்துகிறார்கள்? தன்னுடைய தமிழ் திருநாளாம் பொங்கலை தன் உழைத்த பணத்தில் இருந்து கூட நாம் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்மளை முட்டாளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் சற்று வீரியமாக இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். 1 கிலோ அரிசி வாங்கி பொங்கல் வைக்கக்கூடிய அளவிற்கு கூட நம் தகுதி இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை சூழ்ச்சிகளில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நாம் தான் திடீரென்று கோவப்படுவோம், ஆட்சி சரியில்லை, அது சரியில்லைன்னு. ஆனால் எலெக்ஷன் வந்துட்டால் அவன் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு ஒரே குத்தா குத்திடுறோம். இது மக்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அவன் கொடுக்கும் 2000ம் 5000ம் நம்மளுடைய 5 ஆண்டுகளில் அவன் எவ்வளவு சுரண்டப்படுகிறான். நமது நாட்டில் போதை கலாச்சாரம், பெண்களின் பாதுகாப்பு இன்மை பாருங்கள். நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது என்று எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கூட அதை சரியான முறையிலே அணுக தெரியவில்லை. அப்பொழுது இந்தியாவிலே மிக சிறப்பான யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி நமது அடையார் கிண்டி பகுதியிலே இருக்குது. இத்தனைக்கும் ஒரு விஐபி ஏரியா அந்த அமைந்திருக்கும் யூனிவர்சிட்டி, அதுக்குள்ளே பாதுகாப்பு இல்லை. அப்போ சற்று சிந்திக்க வேண்டும். இந்த 70 ஆண்டு கால ஆட்சி என்று சொல்கிறார்களே, இந்த ஒரு சம்பவம் போதும். இந்த யூனிவர்சிட்டி மக்கள் இன்றாவது விழித்து கொள்ளுங்கள். நல்லவர்களை ஆதரிப்போம். தமிழக வெற்றி கழகத்திற்கு நமது ஓட்டுகளை 2026 வாக்களித்து விஜய் அவர்களை முதல்வராக ஆக்க நம் அனைத்து தமிழ் மக்களும் முன் வாருங்கள். சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லவர்கள் ஆட்சிக்கு கீழாவது சிறு காலங்கள் நம்ம வாழ்ந்து விடலாம். நல்லது நடக்கட்டும். தமிழகம் வளரட்டும். அனைத்து மக்களும் நலமுடன் வாழ நமது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலே அமைய வேண்டும். நமது முதலமைச்சராக விஜய் அவர்கள் வர வேண்டும். எல்லா மக்களும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.